ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் அரையாண்டு தேர்வு டிசம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். கணினி பயன்பாடுகள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் நல்லா படிச்சுட்டு போங்க. அனைத்து வினாக்களுக்கு விடையிலி 15x1 15 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரில் கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க் எல்லாம் படிச்சுக்கோங்க. பல்லூடகம் வரையறு, DCLின் 2 கட்டளை மற்றும் அதன் வகைகளை பட்டியலிடு, PHPயின் அணி என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, தரவுதலின் சேவையகத்துடன் இணைப்பை ஏற்படுவதற்கு பயன்படும் 4 அளவுருக்களை எழுதுக, விரிவாக்கம் தருக FDS, அதே மாதிரி 0 மோடம் கேபிள் என்றால் என்ன, இது முக்கியம். அதே மாதிரி NS2 சிறுகுறிப்பு வரைக, எண்முறை கையொப்பம் பற்றி எழுதுக, இது ஒரு முக்கியமான வினா. 6x3 18 மாஸ்டர் பக்கத்தின் பயன் என்ன, PHP ஓட்டின் வகைகளை விளக்குக. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா PHPயின் சேவையகத்தை தரவை அனுப்பவும், போஸ்ட் மற்றும் கெட் முறைக்கு உள்ள வித்தியாசத்தை விளக்குக. மொபைல் வலையமைப்பு பற்றி குறிப்பு வரைக, மரபு சார்ந்த வணிகம், மின் வணிகம் ஆகியவற்றை வேறுபாடுகள் ஏதேனும் 3 எழுது. வரையறை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 5x5 25 இதில் 5 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பல்லூடக கோப்பில் உள்ள வெவ்வேறு கோப்பு வடிவங்களை விவரிக்கும், சட்டத்தில் உரையை வைப்பதற்கான வழிமுறைகளை கூறு, தரவுதள மேலாண்மை அமைப்பில் DBMS பல்வேறு தரவுதள மாதிரிகளை விவரி, PHPயின் உள்ள செயற்குறிகள் எடுத்துக்காட்டுடன் விளக்குக, பயனாளர் வரையறுக்கும் செயற்கூற்றை எடுத்துக்காட்டுடன் விவரி, சுவிட்ச் கூற்றை எடுத்துக்காட்டுடன் விவரி, OSI மாதிரியினை அதன் அடுக்குகளோடு விவாதிக்கவும், ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா நேர் வயரிங் நுட்பம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. மின் வணிக வர்த்தக மாதிரியினை பட்டியலிட்டு ஏதேனும் 4 சுருக்கமாக விவரிக்கவும், சமச்சீர் குறியாக்கம் மற்றும் சமச்சீரற்ற குறியீடு குறியாக்கம் வேறுபாடுகளை எழுதுக. இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வினா. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ பண்ணி தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 12/12/2024 நடைபெற தேர்வுக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். கணினி பயன்பாடுகள். மொத்த மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 70 மதிப்பெண். இதில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின்ஸ் ஆகட்டும், 3 மார்க் கொஷின்ஸ் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும், எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஒட்டும் பலகை என்றால் என்ன, EDI வரையறுக்கவும், HTML படிவ உறுப்புகளை வரையறுக்கவும், PHPயில் உள்ள செயற்கூறுகள், மொபைல் வலையமைப்பின் சில அம்சங்களை பட்டியலிடு, வைஃபையோடைய நன்மைகள் ரொம்ப முக்கியம். அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. TCP RFID நிரலின் வெளியீடு என்ன, அதே மாதிரி ட்ரேஸ் கோப்பு என்றால் என்ன, இதெல்லாம் முக்கியம். அதே மாதிரி 6x3 18 பொறுத்த வரைக்கும் ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும், வினா எண் 33 கட்டாயமாக விடையளிக்கும், பல்லூடகத்தில் உள்ள பல்வேறு கோப்பு வடிவங்கள் பற்றி விவரிக்கவும், பேஜ் மேக்கரில் உள்ள ஏதேனும் 3 கருவிகளையும் அதன் விசைப்பலகைகளையும் குறுக்கு வழிகளை கூறுக, ஏதேனும் 2 மின் வணிக பாதுகாப்பு அச்சுறுத்தல் பட்டியலிடுக, PHP இயக்கிகளை பற்றி குறிப்பு வரைக, அணிகளை பற்றி குறிப்பு வரைக, அதே மாதிரி சுவிட்ச் கூட்டினை பற்றி சிறுகுறிப்பு வரைக, DNS பற்றி குறிப்பு வரைக, கடன் அட்டை மற்றும் பற்று அட்டை ஒப்பிடு நல்லா படித்து வச்சுக்கோங்க. பேஜ் மேக்கர் ஆவணத்தை எவ்வாறு சேமிப்பாய், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வினா. அதே மாதிரி பல்லூடக உருவாக்க குழுவின் பணிகள் மற்றும் பொறுப்புகளை எழுதவும், பேஜ் மேக்கர் கருவி பெட்டியில் உள்ள கருவிகளை பற்றி விவரிக்கவும், அதே மாதிரி DBMS நல்லா பார்த்துக்கோங்க. PHP செயற்கூறின் கருத்துக்களை விவரிக்கவும், ஃபார் கூற்றின் கருத்துக்களை விவரிக்கவும், படிவத்தை கையாளும் வழிமுறைகளை விவரிக்கவும், அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா OSI மாதிரி அதன் அடுக்குகளோடு விவாதிக்கவும், நெட்வொர்க் கேபிளுடைய வகைகள் நல்லா பார்த்துக்கோங்க, நுகர்வோருக்கு மின் வணிகத்தின் நன்மைகள் யாவை, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இதான் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆஃப்-இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொது தேர்வு டிசம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். கணினி பயன்பாடுகள். மொத்த மதிப்பெண் 70. 1 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் புத்தக வினாக்களை நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக புக் பேக்லேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும், வினா எண் 24 கட்டாயமாக விடையளிக்கும், 6x12. இதில் பல்லூடக பயன்பாடு ஏதேனும் 4 பட்டியலிடு, அதே மாதிரி விரிவாக்கம் காண்க, HTTP SMTP களப்பெயர் வெளிப்பற்றி சிறுகுறிப்பு வரைக, மின்வணிக பாதுகாப்பு என்றால் என்ன, அதே மாதிரி 6x3 18 3 மார்க் கொஸ்டின் தொடர்புள்ள உரை தொகுதி என்றால் என்ன,
ஃபார் மடக்கு மற்றும் ஃபார் ஈச் மடக்கு இரண்டையும் ஒப்பிடுக. பிஹெச்பியில் உள்ள 2 வகையான செல்லுபடியாக்கல் பற்றி விளக்குக. இணையத்தின் குறைபாடுகள் யாவை? அதே மாதிரி மின்வணிகத்தின் குறைபாடுகள் யாவை? கடன் அட்டையின் பகுதிகளை விளக்கி எழுதுக. EDI அடுக்குகளை பட்டியலிடு. அதே மாதிரி 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 × 5 25. இதில் பல்லூடகத்தை உருவாக்கும் படிநிலைகளை விளக்குக. பேஜ் மேக்கர் கருவி பெட்டியில் உள்ள கருவிகளை பற்றி விவரி. தரவுதள மேலாண்மை அமைப்பில் உள்ள பல்வேறு தரவு மாதிரிகளை விவரி. பயனாளர் சேவையகம் கட்டமைப்பு மாதிரி வகைகளை விளக்குக. அதே மாதிரி கணினி வலையமைப்பின் பொதுவான பயன்பாடுகளை விளக்குக. OSI மாதிரியினை அதன் அடுக்குகளோடு விவாதிக்கவும். ஈத்தர் நெட் வண்ண குறிமுறைகளை தொழில்நுட்பங்களை விளக்குக. விரிவாக விளக்கம். ஒருங்கிணைந்த செலுத்துதல் இடைமுகம் குறியாக்க தொழில்நுட்பம் பற்றி விளக்குக. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமன் ஆப்பிலி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கணினி பயன்பாடுகளுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தமிழ் மீடியம் ஆப்பிலி கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷேர் ஆகிட்டே இருக்கும். அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ண போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு போங்க. வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்டு இருக்கும். இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பர் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆகும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 24 கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். பல்லூடக கூறுகளை பட்டியலிடுக. பேஜ் மேக்கரின் புதிய பக்கங்கள் எவ்வாறு சொருகலாம்? உறவு நிலை தரவுதளத்தின் சில நன்மைகள். வைஃபையோடைய நன்மைகள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. EDI வரையறு. நெக்ஸ்ட் வந்து மின்னணு செலுத்தல் முறை வரையறு. இது ஒரு முக்கியமான வினா. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 6 × 3 18 3 மார்க் கொஸ்டின். தரவுதளத்துக்கு இடையே நிலவும் உறவுகள் என்ன? அவற்றை பட்டியலிடு. அணிகள் பற்றி சிறுகுறிப்பு வரைக. மடக்கு அமைப்பின் சிறப்பியல்புகளை எழுதுக. கெட் மற்றும் போஸ்ட் வழிமுறைகளை வேறுபடுத்துக. செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன? RFID அமைப்பின் முக்கிய கூறுகள் பற்றி குறிப்பு வரைக. ஓப்பன் வசதிகளை விவரி. கடன் அட்டையின் பகுதிகளை விளக்குக. 3D பாதுகாப்பு பணிவர்த்தனை அப்படின்னா 3D பாதுகாப்பு பண பரிவர்த்தனை நெறிமுறைகளை விளக்குக. ரொம்ப முக்கியமான வினா, நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே 5 × 5 25 பல்லூடக உருவாக்க குழுவின் பணிகள் மற்றும் பொறுப்புகளை விரிவாக எழுதவும். பேஜ் மேக்கர் கருவி பெட்டியில் உள்ள கருவி பற்றி விவரி. DBMS பண்பு கூறுகள் என்றால் என்ன? அதன் வகைகளை விவரி. அதேமாதிரி PHPயின் தரவு வகைகள் பற்றி விவரி. PHP செயற்கூறு என்றால் என்ன? அதன் வகைகளை விவரி. PHP ஸ்விட்ச் கூட்டினை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக. OSI மாதிரி அதன் அடுக்குகளோடு விவாதிக்கவும். DNS எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை விளக்குக. நெட்வொர்க் கேபிள் வகைகளை விளக்குக. ரொம்ப முக்கியமான வினா. அதே மாதிரி சமச்சீர் குறியீடு குறியாக்கம் மற்றும் சமச்சீரற்ற குறியீடு குறியாக்கம் வேறுபாடு எழுதுக. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா படிச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.